ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு என்னடா இது காவேரி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறது, விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து அவங்க எதிரி திரும்பி பாருங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொசுக்குன்னு தண்ணியில் தள்ளி விட அந்த 4 அடி உயரத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு 9 அடிங்கிற மாதிரி ரொம்ப நேரமாக தத்தளிக்கிறாங்க. அவங்க அக்கா ஒரு பக்கெட்டு ஃபோன் பேசிட்டு வராங்க, அவங்க ஒரு பக்கெட்டு கத்துறாங்க. கத்துன்னு கத்தும் போது விஜய் அங்கேருந்து ஒடியாந்து ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு காப்பாற்றி தூக்கி வெளியே வச்சா மூச்சு பச்சு இல்லாமல் இருந்தாங்க. ஐயம்மா இவ்வளோ நேரம் கையை காலாட்டினியாம்மா, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தூக்கி உட்கார வச்சு எல்லாருமே வயிற்றெல்லாம் பிடிச்சி அமுக்கி விட்றாங்க. ஒரு பக்கத்து ஆம்புலன்ஸ்க்கு வேறு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு கண்ணே முழிக்கலங்க. உடனே ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணார் நம்ம விஜய். வேலை பண்ணி எப்படியோ பொழைக்க வச்சிட்டாரு. பொழைக்க வச்சது மட்டும் இல்லைங்க, அவங்க கண்ணு முழிச்சிட்டு நான் எப்படி பொழைச்சன்ற கேள்வியெல்லாம் கேட்காதம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம யார் மகா தான் சொன்னாங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு போய் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சது மட்டும் இல்லைங்க, அவர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் காப்பாற்றினதேன் ஒரு உதவி தான் செஞ்சேன், காப்பாற்றினதுக்கு நீ நன்றி சொல்லிட்டு அது எனக்கு சொல்ல வேணா, உங்கள் அக்காவுக்கு சொல்லு, உங்கள் அக்கா தான் கத்தி காப்பாற்றினாங்கன்னு அக்காவை போய் பாசத்தில் கட்டி பிடிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க. தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டார்ல, அதனால் அவங்களும் மனசு மாற. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவை காமிக்கிறாங்க. அதாவது காஞ்சோரியன் பேயே காட்டுக்குள்ளே வந்து ஆணு கத்தன கதையாக இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு கிடக்குறாரு. என்னப்பா இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னா, வெட்டியாக சம்பளம் கொடுத்தவங்களாம் உட்கார வச்சிருக்கேன், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, டிசைன் பண்ணவே தெரியலன்னு கத்துறாரு. இப்படி கத்திட்டு இருக்கும்போது நம்ம மகா என்ட்ரி கொடுக்குறாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு அவங்க கேட்க, என்னடா இது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு வாலண்டரியாக வந்து கேட்குறா. நம்மளா போய் கேட்கல, அவளா வந்து கேட்குறாள். சரி பண்ண சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி உள்ளே இறக்கி விட்டாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.